கடலூர் மாநாட்டில் ஒரு அறிமுக கூட்டம் இருந்தது, வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது. அவர் ஒவ்வொரு வேட்பாளராக சொல்லும்போது உங்களை வந்து சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் எழுந்து நின்று மரியாதை செஞ்சாங்க. நீங்க எழுந்து நிற்கல, நீங்க அவரை அவமதிச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு போக்கு எல்லாத்துலயும் சோசியல் மீடியால, சமூக ஊடகங்கள்ல எல்லாத்துலயும் இருக்கு. அது உங்களோட பதில்? சோசியல் மீடியாவுக்கு வேற என்ன சொல்லுங்க? எதை நெகட்டிவ் இல்ல, அது அவங்க எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, திருமா சொல்லும்போது நீங்க எழுந்திருக்கல, அதே இது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும்போது நீங்க எழுந்து நின்று வணக்கம் சொல்லிட்டு உட்காருறீங்க அப்படின்றது ரெண்டையும் ஒப்பிட்டு அதை பேசுறாங்க. சரி, நான் ஒரு கேள்வி இப்ப நீங்க கேட்டதுனால கேட்குறேங்க. அது பொதுக்கூட்டம். அந்த கூட்டணியின் தலைமை யார்? அண்ணன் ஸ்டாலின். அந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணன் ஸ்டாலினும் அங்க இருக்காரு, திருமானனும் என் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அந்த கூட்டணியின் தலைமையில் இருக்கிறவங்க தான் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவது இயல்பு. அது எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் வந்து திருமாவளவன் அவர்கள் எந்த தப்பும் அங்க நினைக்கல. அவங்க 2 வேட்பாளரை மட்டும் சொல்லும்போது எப்படி இருக்கும்? அதனால மற்ற வேட்பாளரையும் சொன்னமானாரு. சார் இது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தாங்க சார் எல்லாமே நெகட்டிவ்.